9வது நாள் நவாக்கரி மந்திரத்தை நீங்கள் ஃப்ரீ டைமில் 81 முறை நல்லா ஒரு ரூமில் உட்காந்துட்டு அந்த பீஜ மந்திரங்களை நீங்கள் வாசித்து பழகுங்க. வாசிக்க வாசிக்க சக்கரங்கள் எல்லாம் டியூன் ஆகும். இப்போ சக்கரம் டியூன் ஆனால் என்ன, உடம்புல நோய் போய் நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் டீவியேஷன் ஆகும் பொழுது அதனுடைய மூச்சு குறையும் பொழுது தான் நோய். அப்போ அந்த மூச்சினுடைய சக்தியை கரெக்ட் பண்ணும் பொழுது அது கரெக்டாக அந்த சக்கரங்கள் வேலை செய்யும். சக்கரங்கள் கரெக்டாக வேலை செஞ்சால் அதுக்குரிய மூச்சு அதனுடைய கால அளவுக்கு கரெக்டாக இயங்கும். அதனுடைய கால அளவுக்கு அது இயங்குச்சுன்னா பஞ்சபூதங்கள் அதனுடைய கால அளவில் இயங்கும். பஞ்சபூதங்கள் நன்றாக கால அளவில் இயங்கும் பொழுது உடம்புல ஜீரண மண்டலமாகட்டும், ஃபிசிக்கல் பாடி உடம்பு பலம் பெறும், தாதுக்கள் பலம் பெறும். அப்போ சப்த தாதுக்கள் பலம் பெறும். அதை தாண்டி வஜஸ் பலம் பெறும், படுங்கியாட்டம் மூஞ்சி மாறி. அப்புறம் நம்ம வாசி பயிற்சி பண்ணும்போது மனசு லயப்படும். மனசு லயப்படும் போது பிராணன் உள்கதியாக ஓடும். இவ்வளோதான் வாசி, சரிங்களா? அப்போ மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உடம்புக்குள்ளே இருக்கின்ற நாடிகள், ஜீவநாடிகள் அனைத்தும், அதாவது 72,000 பிராண நாடிகள் அனைத்தும் தூண்டப்படுகின்றன. அப்போ நாம் கத்தி பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னா, கத்தி பண்ணும் பொழுது ஃபிசிக்கல் பாடி நன்றாக வேலை செய்யும். அப்போ மூச்சை இழுத்து சவுண்டு வருது, பேசாமொழி. இது சுழுமுனையினுடைய மந்திரா. இந்த பேசாமொழி நடுநாடியோட மந்திரா. இப்போ இந்த பேசாமொழி பண்ணும்போது வைப்ரேட் ஆகுதா? அப்போ இப்போ ரெசனோட் சவுண்டு வச்சு நம்ம ஹீல் பண்ணுறாங்க. நிறைய இந்த ஃப்ரீக்குவன்சி கேளுங்க, அந்த ஃப்ரீக்குவன்சியோட ராகத்தை கேளுங்க. அப்புறம் நீங்கள் உச்சாடனம் பண்ணுங்கள், பாட்டு பாடுங்க. சரிகமா பதனிசா மியூசிக்லாம் நம்ம பாடும்போது திக்கு வாயெல்லாம் சரியாது, மைண்டு ஃப்ரீ ஆகுது, கோபம் வர்றதில்லை அப்படின்னா சக்கரங்கள் பேலன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தம்புராங்கிறதே சக்கரத்தை பேலன்ஸ் பண்ணும். தம்புரா வச்சுட்டு எவ்வளோக்கெவ்வளோ மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நோயே வராது. மூஞ்சி தேஜஸ் அப்படி இருக்கும், சரிங்களா? சரி, 7 உலக சக்கரம். அந்த படத்தை பாருங்கள். அது பேர் நம்ம முதுகுத்தண்டுக்குள்ளே இருக்கிற பீஜ மந்திரங்கள் 7 உலகம். இப்போ மூலாதார சக்கரம், நிலச்சக்கரம், ஓங்காரம் குடியிருக்கின்ற பேஸ் எர்த்துலேருந்து ஓங்காரம் குடியிருக்குது. எர்த்தோடைய நான் உயிருடன் இருக்கிறேன், ஓங்காரம் அங்கே குடியிருக்குது. ஓங்காரத்திலிருந்து உதயமான எர்த்து. அப்போ காலோடு கனெக்ட் ஆகுது, நடுங்காமல் வைக்குது, பூமியில் நடக்க வைக்குது. எர்த்தில் இருக்கிற பிராணனை இன்ஹேல் பண்ணி தாய் பர்மம் வழியாக அடிக்கால் வழியாக, அடிக்கால் தேய்ச்சிட்டு எந்த உட்காந்துக்கிறாங்க மயக்கம் போட்டு, அது வழியாக அழகாக மூலாதாரத்தில் போய் கனெக்ட் ஆகுது. கரெக்டா? அதுதான் எர்த்து. இப்போ அது வேலை செய்யலைன்னா நடுங்குவோம், கீழே விழுவோம், தசை வேலை செய்யாது, ரத்த ஓட்டம் வேலை செய்யாது, காலில் வெர்கோஸ் வெயின் வருது, நிற்க முடியல, காலில் பலதரப்பட்ட காலில் இருக்க மூட்டு வலியாகட்டும், கால் சம்மந்தமான அத்தனை விஷயங்களாகட்டும், இடுப்பு சம்மந்தமான அத்தனை விஷயங்களாகட்டும், உறுதித்தன்மை, மனசு நடத்தினா உறுதித்தன்மையே போயிடும், பயந்துருவோம், நடுங்குவோம். சரியா? அப்போ மூலாதார சக்கரம், அதாவது நிலத்தை ஒரு மனிதன் நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த சக்கரம் தான் பேஸ். அது நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஆணு கத்துனாலே சரியாயிடும். அந்த சக்கரம் பக்கத்தில் இருக்க சுவாதிஷ்டான நீர் சக்கரமும் 2 சக்கரத்துக்கு அகரம் வேலை செய்யும். அதான 6 நிமிஷம் பண்ணாலே ஹீட் ஆயிடுமா. அடுத்ததான சுவாதிஷ்டாச்சரம் நீர், உடம்புக்குள்ளே நீரை பேலன்ஸ் பண்ணுறவன், படைப்பாட்டில் கொடுக்கக்கூடியவன், அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற மகா கணபதி, அவன் தான் மகா கணபதி இருக்கிறான். அப்புறம் சுவாதிஷ்டான பிரம்மா வந்துடுறார், படைக்கிறார், குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறார். அப்போ கர்ப்பப்பையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் சுவாதிஷ்டானம் இன்பேலன்ஸே. அப்போ சுவாதிஷ்டான இன்பேலன்ஸில் இருக்கிற பீஜ மந்திரத்தை நம்ம உச்சாடனம், மூச்சு எழுத்து உச்சாடனம் பண்ணும்போது கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி, இதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. யாருக்கெல்லாம் பிரச்சனைக்கும் அந்த பீஜ மந்திரத்தை டியூன் பண்ணுங்கள். டெய்லி அதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே வாங்க. 100 தடவை 200 தடவை பண்ணிகிட்டே வாங்க. சரியா சக்கர ஆக்டிவேட்டர், பீஜ மந்திரம் ஆக்டிவேட்டர், அங்கே இருக்க பிரச்சனை, பிசிக்கல் பாடி இருக்கிற பிரச்சனை சரியா. அடுத்து மணிபூரகத்தினுடைய சக்கரமானது நம்மளுடைய வயிற்றை இயக்குகிறது, மூச்சை இயக்குகிறது, சத்து பரிமாறம் நடக்குது, சக்தி பரிமாற்றம் நடக்குது, ஜீரண மண்டலத்தை கவனிக்குது. அங்கிருந்தா சத்து நமக்கு கிடைக்குது, அங்கிருந்தா வேப்பர்லாம் கிடைக்குது, சர்க்குலேஷன்ஸுக்கு போது சமான வாயு இயங்குது, சமப்படுத்து, உடம்பையே சமப்படுத்தக்கூடிய அத்தனை சக்தியும் மணிபூரகத்திற்கு. நம் மூச்சு உள்மூச்சு வெளிமூச்சு கதியாக இயங்க வேண்டும் என்றால் மணிபூரக சக்கரம் ஒளியாக இயங்க வேண்டும். மணிபூரகத்திலே உயிர் இயங்கு கொண்டிருக்கிறது. இந்த பிண்டத்தை இயக்கக்கூடியவன் அவனே. அவன் அசைந்துட்டே இருந்ததுன்னா நோய் இல்லை.
அசையாமல் நிறுத்திட்டோம்னா கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உயிர் சக்தி பிராண ஓட்டம் நின்று போயிடும், உறைஞ்சு போயிடும். அதனால தான் பலதரப்பட்ட டிப்ரெஷன், ஆன்சைட்டி அது மருந்து சாப்பிட்டாலும் வராது. அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தவங்களுக்கு வயிறு வேலை செய்யாது, ஜீரண நீர் சுரக்காது. அப்போ அந்த பீஜ மந்திரத்தை கரெக்டாக பண்ணி நம்ம சுவாசகதி பண்ணும் பொழுது, டெய்லி நாடி சுற்றி பண்ணும் பொழுது என்ன ஆகுது, மணிபூரகம் நன்றாக இயங்குகிறது. அப்போ அந்த மணிபூரகத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நல்லெண்ணெய் எடுத்து அந்த தொப்புள் ஸ்தானத்தில் என்ன பண்ணுறோம் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுறோம். தொப்புள் ஸ்தானம் சுற்றி ஒரு அரை இன்ச்சில் முக்கியமான 8 புள்ளிகள் இருக்கிறது. பட்டன் சிஸ்டம் அங்கே 8 புள்ளிகள் ஆர்கன் சிஸ்டத்தோட கனெக்ட். அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணி நாபியை டெய்லியுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அழுத்தி, கடுகெண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு எண்ணெயும் வச்சு மசாஜ் பண்ணிகிட்டே வாங்க. 72,000 நாடி நரம்புகளும் வேலை செய்யும். உடம்புல நோய் போய்கிட்டே இருக்கும், நடுக்கம்லாம் போயிடும், கால் வலி போயிடும், தலைவலி போயிடும். ஒரு பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெகுலராகவே பண்ணுங்கள். சரியா? நாபி, மணிபூரக நாபி சக்கரம். ஓகேவா? அதுலேருந்து தான் போய் தொப்புள் கொடியில் நம்மளை உயிர் கொடுத்தது அது வழியாக தான் உணவு வந்தது. அதை நம்ம அசைக்காமல் வச்சுருந்தா என்னத்துக்காகிறது? கரெக்டாக? அதுக்கடுத்து அநாகதம், அன்பு, கருணை, காதல் டீவியேஷன் ஆச்சுன்னா அது வேற எக்ஸ்ட்ரீமாக போய் நம்ம பிரச்சனைகள் கொண்டாடுது. கரெக்டாக? பொறாம குணமாக மாறுது, எல்லாமே மாறுது. நம்ம மனிதன் என்றால் எல்லா உயிரினத்துக்கும் அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் ஆனந்தம். எல்லா உயிரினத்திலும் இருக்கின்ற உயிரோட்டமும் என்னோட உயிரோட்டமும் ஒன்றே என்று இருக்கணும். பொறாமப்பட்டோம்னா நமக்கு தான் அடி வாங்கும். நம்ம அவங்க மேலே எதாவது பண்ணோம்னா நமக்கு தான். ஏன்னா நம்ம சுவாசமும் அவங்க சுவாசம் காமனானது. அப்போ அந்த சக்கரத்தை பண்ணும்போது நல்லாவே ஆகும். சரியா? அடுத்த சக்கரம் ஹார்ட் இயங்கும், லங்ஸ் இயங்கும். அந்த அந்த இந்த கூட்டுக்குள்ளே இருக்க அத்தனை விஷயங்களும் நல்லா ஆயிடுச்சுன்னா என்னது, ஹார்ட் பிளாக் வருமா, சர்க்குலேஷன் சிஸ்டம் நல்லா இருக்குமா? கரெக்டாக? அநாகதா, விசுத்தி, தைராய்டு, பேராதைராய்டு. அப்போ எவ்வளோ பேர்த்துக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது. ஹம் பண்ணிகிட்டே வாங்க, தைராய்டு ரெடியாக இருங்கிறான். யோகா தெரப்பியில் அதுதானே. கழுத்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? வாயை கொப்பளிங்க, நல்லா உப்பு போட்டு வாயை குடிச்சிட்டே இருங்க. நைட் தூங்கும்போது உப்பு போட்டு வாயை குடிச்சுங்க. தைராய்டு. அப்போ பேச்சு வல்லமை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே பேச வேண்டும். த்ரோட்டில் இருந்தால் மூச்சு மேலே ஏற்றி ஊதணும். ஊதும் போது வாசி கட்டும். அப்போ த்ரோட் கனெக்டட் டு உச்சிக்குழி. இதுலேருந்து அப்படி மேலே போகும், பின்னாடி போய் பிந்து வழியாக உச்சிக்குழியில் அட்டாச் ஆகி ஆக்னால போயிட்டு பிட்யூட்டி பீனியல் கிளாண்ட் கனெக்ட் பண்ணலாம். அதுதான் வாசினோட பயிற்சி. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், மனசை இயக்கக்கூடிய பஞ்ச மனது 5 சென்ஸ் கனெக்ட் ஆகிறது. பிட்யூட்டி கிளாண்ட், அந்த பிட்யூட்டி கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது எல்லா கமாண்ட் நம்ம உடம்பே வேலை செய்யும். மனசு நல்லா தெளிவாக இருக்கும். அங்கேருந்து ஹார்ட் வந்து இந்த 2 நோடு வழியாக லேப்டாப் பண்ணுற மின்சாரம் பாய்ந்து ஹார்ட்டை நன்றாக இயக்கிறது. இப்போ மனசு கரெக்டாக இருக்கும்போது இதயம் என்ற அருமையான ராஜ உறுப்பு நன்றாக இயக்கும். அதை தாண்டி இறை சக்கரமான சகஸ்ர சக்கரம் 1000 இதழ் கொண்டது. பூமியை நோக்கி இருக்கிறதுனால மனிதனாக இருக்கிறோம். அந்த இதழ்களானது குண்டலி எனும்போது இந்த தாமரை மேல் நோக்கி மலர்கிறது. மேலே இருக்கிற சுவாத சாந்தத்தில் 12வது நிலையில் இருக்கிற மேலிருந்து 12 அங்குலத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்குது உள்ளுக்குள்ளே. அதோட கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம ஜீவசமாதி. ஓகே? அது நம்ம எவ்வளோக்கோளோ நம்ம டியூன் பண்ணுறோமோ நம்ம எனர்ஜி மேலேருந்து இன்ஹேல் பண்ணலாம். த ரூல். இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு பீஜ மந்திரங்கள் பயப்படக்கூடாது. ரூமில் உட்காந்து நீங்கள் வாட்டுக்கு என்ன பண்ணணும், கத்தி நான் மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் பொழுது ஃபிசிக்கல் பாடினா என்ன, நரம்பு மண்டலம் சரியாகுது, மசில்ஸ் சரியாகுது, தசை மண்டலம் தசை நார்கள் சரியாகுது, அதுக்குள்ளே ஓடுகின்ற திரவங்கள் சரியாகுது. எதெல்லாம் எலும்பு எதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த உடம்புக்குள்ளே உள்ளே இருக்கிற ஃபிசிக்கலாக இருக்கோ அத்தனை ரெடியாகும். மௌனமாக உள்கதியாக நாம் சுவாசத்திலே அந்த மந்திரத்தை நினைத்து நாம் உச்சாடனம் பண்ணும்போது பிராணாபாடி தெளிவடைகிறது, ஆறா டெவலப் ஆகுது. ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ராங் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது டெவலப் ஆகும். பக்கத்தில் கொஞ்ச நாள் கத்தி 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 நம்ம அந்த மந்திரத்தை நாம் நாதம் ஒழிக்க சும்மா உட்காந்துருந்தாலே நான் ஒழிச்சது காதில் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பாட்டு வச்சுருக்கீங்க மொபைல் ஃபோனில், திரும்ப ரிங் அடிச்சுட்டே இருக்குது. ஆனால் ரிங்கே அடிக்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம ஃபீல் ஆகுது. எப்போ அதை திரும்ப நாம் அந்த ரிங்கை கேட்டு திடீரென்று அந்த ஒன்றுமே அடிக்காது, யாரும் கூப்பிடவே மாட்டாங்க. நமக்கு முன்னாடி என்ன ஒன்று ரிங் அடிக்கிற மாதிரி இருக்கும், ரிங் அடிக்கிற அந்த காதுக்கு ஒலிக்கும். அப்போ நாம் எவ்வளோக்கு நம்ம மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு அது உள்கதியாக கேட்க ஆரம்பிச்சிடும். உட்காந்திங்கன்னா எந்த மந்திரத்தை வாசிச்சுன்னு பண்ணோன்னு அந்த சொற்களை நினைச்சாலே உள்ள கதியாக கேட்கும். அதை கான்சன்ட்ரேட் பண்ணி மூச்சில் வைங்க, வாசி. சரியா? 7 உலக சக்கரம்.
அதுல மூலாதாரத்துக்குரியது லம். ல லான்னு அந்த ஆணு விட்டுறணும். அப்பதான் மூலாதாரத்தை முதுகுத்தண்டு எண்டுல ல மேலே போயிட்டு இம்ல முடிச்சிடறேன். என்னப்பா அது இம்முன்னு போட்டிருக்கீங்க இங்குன்னு போட்டிருக்கீங்க? அன்னைக்கே சொன்னா இம்முக்கும் இன்னுக்கும் இம்முக்கும் இங்குக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மெய்யெழுத்திலே இருக்கின்ற ஆச்சரியம் என்ன? இங்கு சைனாக்கார முறை சங்கு ஹங்கு ஹங்கு மங்கு இந்த மாதிரி சைனாவுக்கு எல்லா நேமும் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி என்ன அதிசயம் இருக்கிறது? அதுக்கு அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சுதா? நம்ம பூரா இம்மு அதிகமாக சொன்னோம். ஆனால் நம்மளுடைய மாந்திரிகத்திலாகட்டும் பலதரப்பட்ட நூல்களாகட்டும் இம்மு இருக்கு இங்கு இருக்கு. அப்போ எல்லாமே இருக்குங்க லேங்குன்னு இருக்கும். அப்போ இங்கு இருக்கு இம்மு இருக்கு என்ன அது அப்படின்னு அன்னைக்கா நம்ம கேட்டிருக்கோமா? இல்லை. மெய்யெழுத்து இந்த உடம்பிலே ஓடுகின்ற தமிழ் எழுத்துக்களான 12 உயிரெழுத்துக்களை இம் கொடுத்த மெய்யெழுத்தினுடன் இங்கென்ற மெய்யெழுத்துடன் இணைக்கும் பொழுது பிராணன் அதிகப்படியான ஆற்றலை பெறுகிறது. பிராணன் இழுக்கப்படுகிறது. ஒன்று உடம்புக்குள்ள இருக்கிற பிராணனை சமநிலைப்படுத்துறது, இன்னொன்று எனக்கு உடம்புல பிராணனே இல்லை, நான் என்ன ஒன்று பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பிராணனை நான் எடுக்க வேண்டும், உச்சிக்குழி வழியாக இழுக்க வேண்டும், சக்கரத்தின் வழியாக இழுக்க வேண்டும். கரெக்டா? 2 விஷயம் சொன்னேன். ஒன்று பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பிராண சக்தியை உடம்பிலே இணைத்து. அப்போ ஆற்றல் வருமா? நோய் போகுமா? நிறைய விஷயத்தை எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியும். இன்னொன்று உடம்புக்குள்ளே இருக்கின்ற பிராண சக்தியை டியூன் பண்ணி கனெக்ட் பண்ணுறது. அப்போ ஆட்டோமேட்டிக் பிரபஞ்சத்தினுடையதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கு இம்மு என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ளு. எங்கெல்லாம் இங்கு இருக்கிறதோ பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கக்கூடிய பிராணம். இந்த அகிலத்தில் இருக்கின்ற பிரம்மாண்டத்தில் இருக்கின்ற சோலார் சிஸ்டத்தில் இருக்கின்ற கிரகத்தில் இருக்கின்ற ஆற்றலை, மின்காந்தத்தை, பிராணசக்தியை, பேரண்ட சக்தியை இழுக்கக்கூடிய மெய் எழுத்து இங்கு. இங்கென்று கத்தி இங்கென்று மௌனத்தில் நாம் இழுக்கணும். இம் என்றால் இந்த உடம்புக்குள்ளே அதிர்கின்ற சக்கரத்தில் இருக்கின்ற இம் என்ற நடுநாடியினுடைய சுழுமனையினுடைய மந்திரம்தான் இம். அகரத்தையும் முகரத்தையும் கூட்டும் பொழுது இம் வருகிறது. இம் கம்முனுகடம் இம். பிரபஞ்சத்திலிருந்து இழுக்கக்கூடிய பிராணனுக்கு பேர் இங்கு என்ற மெய்யெழுத்து. உடம்புக்குள்ளே சமநிலைப்படுத்தக்கூடிய நடுநாடியினுடைய மகா மந்திரா இம். அப்ப பிரபஞ்ச ஆற்றல் இழுக்கணுமா? அப்புறம் இம் சொல்லி பழகணுமா? பிரபஞ்சத்திலிருந்து இழுத்துட்டேன், மந்திரத்தை சொல்லிட்டேன், அதுக்கடுத்து இம் சொல்லி பழகும் பொழுது பிரபஞ்ச பிராணன் உள்ளே இழுக்கப்படுகிறது. இம் என்று சொல்லும் பொழுது உள்ளே கூடி விடுகிறது, ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. இங்குங்கிற மந்திரத்தை அதிகமாக உச்சாடனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இம் மந்திரத்தை சொல்லும் பொழுது உடம்புக்குள்ளே ஆற்றல் பெருகுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கணும். அப்போ சைனீஸ் ஜங் மங் மங்னா இயற்கையாகவே அவங்களுடைய பேரை சொல்லும் பொழுது பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து அதிகமாக வச்சுருக்காங்க. இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேம்லையுமே இங்கு மங்கு சங்கு ஹங்குன்னு தான் வருது பேர். அவங்களோட பேரே அப்படிதான் வச்சுருக்காங்க. அப்போ அவங்கள உச்சாடனம் பண்ணுற ஒருத்தர் பேர் அழைக்கும் பொழுதே பிரபஞ்ச ஆற்றல் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதிகமான ஆற்றல் அது பிரபஞ்ச ஆற்றல். அதான் பிரபஞ்ச சக்தியை அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் ரகசியம். போயாங், போகரை போயாங் அப்படின்னு சொல்லுகிறார். போயாங். ஓகே, இப்படி. அப்போ இந்த படத்தை பாருங்க. ஃபஸ்ட்டு லெஃப்டில் வாங்க. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் அகரம் என்ற ஓங்காரத்தின் முதல் அகரம் சூரியன். அகரம் என்றால் சூரியன். அப்போ அகரம் கொடுக்குறோம். அப்போ முதுகுத்தண்டில் இருக்கிற கீழே டெட் எண்டில் இருக்கிற மூலாதாரம், அதுக்கு மேலே இருக்கிற நீர் தத்துவமான சுவாதிஷ்டான பிரம்மத்தின் தத்துவமான ரெண்டுக்கும், கணபதிக்கும் பிரம்மாவுக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? ஓமை எப்படி சொல்கிறேன்?
சொல்லும் போதே பிரபஞ்சாட்டில் இழுக்கணும்னா அங்கு அங்கு கரெக்டாக அங்கு கேட்டு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ இங்கன்னு முடிக்கலாம். மேலேருந்து ஒரு எனர்ஜி வர மாதிரி ஃபீல் பண்ணி மூலாதாரத்தில் போய் சேர்ற மாதிரி இப்படி நான் பூரா மைண்டை பூரா பாட்டமில் வச்சுருக்கேன். இங்குன்னொன்னே மேலேருந்து வர மாதிரி நினைக்கிறேன். இது ஒரு 5 தடவை 6 தடவை 7 தடவை நம்ம மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் ஆக்டிவேட் பண்ணலாம். 2 சக்கரா. இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓன்னு மட்டும் வச்சுருந்தோம்னா அந்த எனர்ஜி அங்கே மட்டும்தான் ஆக்டிவேட் கனெக்ட் பண்ண முடியாது மேலே. அப்போ வெறும் ஊ சொன்னோம்னா கனெக்ட் ஆகாது. ஓகேவா? அங்கே ஒரு ஆற்றல் இருக்கும், அவ்வளோதான். கனெக்ட் பண்ணணும்னா இங்கு போடலாம், இம்மு போடலாம். இம்மு போட்டால் உடம்புக்குள்ள சமநிலையாகுது, இங்கு போட்டால் மேலேருந்து ஆற்றல் இருக்குது. புரியுதுங்களா? இது ரெண்டையும் இணைக்கிறதுனால தான் இம்மு ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கிறோம் ஓம்ல. கரெக்டா? அது ஆ ஊ இம் முடிஞ்சு போச்சா? ஆ ஊ இம்னா என்ன? ஓம்னு அர்த்தம். அப்போ என்ன? அது 6 சக்கரம். 6வது சக்கரத்தில் கொண்டு இருக்கும் குமரன் என்ன பண்ணுறான்? வேலுடன் கொண்ட குமரன் அப்படியே பிரகாசமாக நம்மளை குமரனாக மாற்றுகிறார். குமரனாகத்தான் அழகனாகத்தான் மாற்றுவான். அந்த உச்சாடனை சொல்லி ஓங்காரத்தை சொல்லி கொடுத்தான் அந்த அந்தைக்கு, அந்த ரகசியத்தை. இப்போ மூச்சு இழுக்கிறேன். கீழேருந்து ஆன்னு சொல்லி நெஞ்சுக்குள்ளியில் வந்துட்டு இம்மோட கனெக்ட் பண்ணுறேன். அப்போ கனெக்ட் பண்ணும்போது உடம்புக்குள்ளே எனர்ஜி கூடுது. இப்போ இங்கே நான் தனியாகவும் அங்கு உங்கு மங்குன்னு சொல்லலாம், அதுவும் எனர்ஜி இருக்குது. நான் இப்படி ஓங்காரத்தை இப்படி உடம்புக்குள்ளேயே எல்லா சக்கரத்தையும் நான் பேலன்ஸ் பண்ணுறேன். நான் கனெக்ட் பண்ணல, மேலே இருக்கிறது உடம்புக்குள்ளேயே நான் பண்ணுறேன். என்ற சரமாக ஊசரமாக இருக்கிறது இந்த சரகதியான நடுநாடி நெஞ்சுக்குழி. ஊசரம். இந்த உயிர் ஊசரமாக ஊன்னு இழுத்தா மேலே போகும்பாரு. ஊ அப்படின்னு. சரியா? இப்படி நீங்க என்ன பண்ணலாம்? 10 15 இதை மட்டுமே ஒரு நாள் பண்ணி பயிற்சி பண்ணாலும் சக்கரங்கள் வேலை செய்யும். பிரபஞ்ச ஆற்றலை இழுக்க முடியும். இவ்வளவு டிஃபைன் பண்ணியிருக்கோம். பீஜ மந்திரம், அகர உகர மகரம், அங் மங் சிங்கு, சரிகம பதனிஷா, நவாக்கரி, இத்தனை ஒளி இருக்கு. இந்த ஆ ஊயம்ங்கிறது பஞ்சபூதமாக மாறும்போது 5 ஒளிகளாக மாறுகிறது. உலகத்தினுடைய பஞ்சபட்சி சாஸ்திரத்திலே 5 ஒளிகள் தான். பஞ்சபட்சி என்றால் பஞ்சபூதங்கள் நடை. பஞ்சபூதங்களுடைய சக்கரங்களுடைய நடையினுடைய ஒளிதான் பஞ்சாட்சரத்திலேயும் வைத்திருக்கிறார்கள். பஞ்சாட்சரத்தின் நமசிவயம் என்று சொல்லலாம். அதே மறைமுகமாக பஞ்சபட்சியாக ஆ இ உ ஏ ஓ என்று சொல்வார்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பஞ்சபட்சி, பட்சியின் அச்சரம். பஞ்சபட்சியின் அச்சரம் என்ன அப்படின்னா ஆ இ உ ஏ ஓ. புரியுதுங்களா? அதுதான் பஞ்சபட்சியின் அச்சரங்கள். பஞ்சபட்சி. பஞ்சபட்சி அப்படின்னா பஞ்சபூதங்கள், ஐம்புள் அப்படின்னு. ஐம்புள்னா 5 பூதங்கள். எங்க ஓடுது? சக்கரத்தில் ஓடுது பஞ்சபட்சி. சக்கரத்தின் சுவாசம், சக்கரத்தின் நிலைப்பாடு, சக்கரத்தின் ஆற்றல் நிலைப்பாடு மூச்சிலே தெரியும், சரத்திலே தெரியும். அப்ப சரத்துக்குள்ள பஞ்சபூதங்கள் அடக்கம், சக்கரத்தினுடைய விகிதாசாரங்கள் அடக்கம், பூதங்களுடைய விகிதாசாரங்கள் அடக்கம். அதுதான் அவர்ஸ் போட்டு. புரியுதுங்களா ரூலு? பஞ்சபட்சி. அப்ப யார் பஞ்சபட்சி? நம்ம தான் பஞ்சபட்சி. நமக்குள்ளதான் இருக்கு பஞ்சபட்சி. வெளியிலே இருக்கின்ற பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களை உள்கதியாக இணைக்கும் பொழுது பஞ்சபட்சி சாஸ்திரியம். புரியுதுங்களா? அவன் தான் பஞ்சபட்சி. அவனாலதான் குறி சொல்ல முடியும், மற்றவங்களால குறி சொல்ல முடியாது.
அவனுக்கு தான் பச்சி வேலை செய்யும். நான் பச்சி ஹவர்ஸ் போட்டிருக்கு, அந்த டயத்தில் வேலை செய்யும், எல்லா லாபம் கிடைக்குது, அது அரசு போட்டிருக்கு வேலை செய்யலையே அப்படின்னா ஒன்றும் வேலை செய்யும். ப்ராக்டிஸே சரம் ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி வேலை செய்யாது? வேலை செய்யாது. பஞ்சபட்சி வேலை செய்யாது. சரியா? அப்போ இந்த மந்திரங்களை நாம் உச்சாரணம் பண்ணி எப்படி ஓம் என்றே சொல்லலாம். வேலை செய்யும். ஆ ஊ இம். ஓம 3ஆ பிரிக்கிறேன். சொல்லிட்டே இருக்கலாம். அந்த ஓம 5ஆ பிரிக்கிறேன். மூச்சு எழுத்துக்கிறேன். ஓனே அந்த உள்நாக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டக்குள்ள அதிரும். அதை சொல்லும் போதே பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட்டர், அதை சொல்லும் போதே வாசி கட்டும். எவ்வளோக்குள்ள உள்நாக்கு அதிர விடுறோமோ அந்த பிராணன் டிராவல் ஆகி என் மேலே இருக்கிற உச்சிக்குள்ளே அடிக்கும், எனர்ஜி அதிகமாக கிடைக்கும், 10வது வாசல் திறக்கப்படும். புரிஞ்சுட்டீங்களா? அழுத்துறேன். இந்த இடத்துல அழுத்தி மைண்டை பூரா மூலாதார கீழே வைக்கிறேன். பிரீத் அவுட் பண்ணுறேன். என்ன சொல்றேன்? பஞ்சபட்சி நாதத்தை ஒழிக்கிறேன். பஞ்சபட்சியினுடைய உலகத்திலே இருக்கின்ற அல்லா நாதங்களும் இதில் அடங்கும். அல்லா பூதங்களும் புத்தகம் வந்துருச்சா? உகரத்தின் தன்மைகள் புத்தகம். புரியுதுங்களா? வீடு இகரத்தின் தன்மை கொண்டது வீடு. எனது பெயர் காந்தி. அகரத்தின் தன்மை கொண்டவன் நான். குப்புச்சாமி உகரத்தின் தன்மை கொண்டவன் குப்புச்சாமி. பெயர் அச்சரம், பெயரை பூஸ்ட் பண்ணிடலாம். கோபால் உகாரத்தின் தன்மை கொண்டவன் கோபால். இந்தியா இந்தியா. அமெரிக்கா அகரம். சைனா அகரத்தின் தன்மை கொண்டது. இலங்கை இகரத்தின் தன்மை கொண்டது. பாகிஸ்தான் அகரத்தின் தன்மை கொண்டது. எல்லா பேர்களும் எடுத்துக்கங்க, இந்த பூதத்துக்குள்ளதான் அடக்கம். நியூமராலஜி அது வேற, இதுதான் வேலை செய்யும். பஞ்சபூதத்தின் ஒளிதே இந்த உலகத்தில் கனெக்ட் ஆயிருக்கு. ஒளியும் ஒளியுமாக 2 கண்களாக கனெக்ட் ஆயிருக்கு. இந்த எழுத்துக்குள்ளே அச்சரத்துக்குள்ள அவ்வளோ இருக்கு. சரியா? அப்ப பீஜ மந்திரம் லம் மூலாதாரத்துக்கு வருது. அப்படி கனெக்ட் பண்ணி உடம்புக்குள்ள. நான் பிரபஞ்சத்திலேருந்து இழுக்கணும்ப்பா, மூலாதாரத்தோட கனெக்ட் பண்ணும்ப்பா. எனக்கு மூலாதார சக்கரை வேற ரெட் கலர்ப்பா. எப்படி பண்ணலாம்? ரெட் கலர் இழுத்துக்கிறேன், ரெட் கலராக ஃபீல் பண்ணி இழுத்துக்கிறேன். பிரபஞ்சத்திலேருந்து ரெட் வருது. இங்குன்னு அப்படி மேலேருந்து எனர்ஜி இறங்குற மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். நான் என்ன சொன்னேன்? இங்குன்னு ஒரு மந்திரத்தை சொன்னேன். பிரபஞ்சத்திலேருந்து ஒரு எனர்ஜி உள்ளே வந்துடுச்சு. இப்போ வங்குங்க சுவாதிஷ்டான ஆரஞ்சு கலரு. அப்புறம் மந்திரத்தை என்ன பண்ணுறேன்? வம்முன்னு சொல்கிறேன். கனெக்ட் பண்ணுறேன் உடம்புக்குள்ள. இப்போ மெய்யெழுத்து 2ஐயும் பிரபஞ்சத்தில் இழுக்கக்கூடிய பிராணனுக்கு இங்கு சொல்லியும் அடுத்து இம் சொல்லியும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். உடம்புக்குள்ள போய் சேர்ற இடத்துல போய் சேருது. சரியா? ஓம் லம் பம் ரம் யம் ஹம் அம் ஓம். அப்போ மந்திரம் புரியுதா? சக்கரத்துக்கு லம் லம். இது என்னது? மூலாதாரம். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரபஞ்சத்தில் இருக்கிறதுக்கு என்ன சொல்றேன்? லங். மூலாதாரம் ரெட் கலர்.
லம் இம் சொல்லி முடிச்சிட்டேன், கிரவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்? ரெண்டாவது மந்திரம் வங், ஆரஞ்சு கலர். ஒவ்வொன்றும் 10 10 செய்யலாம். வம், வாங்கிறத லென்த்தா விடுங்க, தப்பு இல்லை. வாயும் அப்படி கொண்டாடணும். ஓகே. அடுத்து என்னது? எல்லோ கலர், மணிப்பூரகா. ரம்மு, அதான் ரங்குன்னு பிரபஞ்சத்தில் இருக்கணும். ரங், அப்புறம் பிரீத்தின். ரம், ரம்னோடனே கனெக்ட் ஆகுது தலையில். ஓகே. அடுத்து எம்மு, இந்த இதய சக்கரை யங்குன்னு ஸ்டார்ட் பண்ணோம். யங், யம், இழுக்கிறேன், இணைக்கிறேன். ஹாங், ஹாங், இந்த இடத்துல வந்துடுது ஆகாயம். தைராய்டு, பாராதைராய்டு உடம்பை பேலன்ஸ் பண்ணிடும். ஹம், ஹம் ஹம் ஹம். அடுத்து ஏன் என்னது? இந்த கலர் கிரீன் கலர், இந்த கலர் ப்ளூ கலர். அங், அங்கு மோதுறது. அங், நெத்தி போட்டுல போய் மோதுறேன். அம், அங்கு அம்மு. அடுத்து ஓங்கு ஓம். பரிபூர்ணமா எல்லா ஆற்றலும் கிடைக்கும். இப்படிதான் மந்திரங்களும் உச்சாரணம் பண்ணும். அதே மாதிரிதான் அந்த பக்கத்துல இருக்கிற நவாக்கிரியும் உச்சாரணம் பண்ணும். அப்ப ஆ ஊ ஏ ஓ இப்படி பண்ணலாம். இதத்தான் சப்த நாதமாக, சப்த ராகங்களாக மறைத்து வைத்திருக்கிறார். இதே அதிர்வு தான் அதனுடைய இருக்கு. ஒவ்வொரு சரிகமா 15 அதிர்வு போட்டு பாருங்க, ஃப்ரீக்வன்சி போட்டு பாருங்க. அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்க கேட்டாலும், உள்ளூர் வந்தாலும், ரெசனேட் சவுண்டை கேட்டாலும் அந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அப்ப சாங்கிற அச்சரத்தை நெட்ல போயிட்டு சாவுடையதை கேளுங்க, அது ஒரு ஃப்ரீக்வன்சி காணும். தம்புரோட ஃப்ரீக்வன்சி சா, இந்த நோட்டு ஹை பிச், லோ பிச், ஹை பிச் ச. அப்போ மியூசிக் வாசிக்கிறவங்களுக்குலாம் என்ன இருக்கும்? சக்கரம் நல்லா இருக்கும். ச, ஃபர்ஸ்ட் பேஸ் நோட்டு சான்னு எவ்வளோ இழுக்கிறேன். ரீ, எப்படி ஆனந்தம் கொடுத்துப்பாங்க. ம, பா, த வந்துச்சு பாரு. த, உள்ள ஓடு. த, நீ உள்ள போகுது பாரு. நீன்னு உச்சிக்குள்ளே இருப்பாரு. நீ, புரியுதுங்களா? சரிகமா பாதனை எப்படி வாசி? சரி க ம ப த நீ, நீ த ப ம க ரீ ச, சரி க ம ப த நீ ச, சாணி த ப ம க ரி ச. இப்படி அப்படியே மேல் நோக்கி இருக்கிற சக்கரம் சா சக்கரம். மேல துவாச சாந்தத்தில் ஒரு சக்கரம் இருக்கு, மேல் இன்விசிபிள் ஆகுது, அதனோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஓம் நம சிவாய யவ சீமன
நம சிவாய. இதான் நம சிவாய. நம சிவாய நம சிவாய என்று சொல்லும் பொழுது பேச்ச கதம் அப்படியே அதுர் இடத்துலேருந்து மேலே. ஓகேவா? இப்படித்தான் நாம் சக்கரங்களை டியூன் பண்ணணும். ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்து நீங்கள் டியூன் பண்ணுங்க. நங்கு மங்குன்னு சொல்லலாம். நமச்சிவாயத்தை நங் மங் ஷிங் வங் யங். நங் மங் இப்படி சிங்குன்னு போனால் நமச்சிவாயம் பிரபஞ்ச பஞ்சபூதத்தில். நம்பம் சிங்னா உடம்புக்குள்ளே பேலன்ஸ் ஆகி சக்கரம் வேலை செய்யும். அவ்வளோதான். இது திரும்ப திரும்ப தனியாக அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எடுத்து சக்கரத்தை மட்டும் நான் டியூன் பண்ணுறேன், உடம்புக்குள்ள சக்கரத்தினுக்கு அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன், மனசுக்கு அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன்னா இந்த 7 உலக சக்கர மந்திர ரகசியத்தை உச்சாடனம் பண்ணும் பொழுது தசைகள், நரம்புகள், ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே வைப்ரேட் ஆகி ஃப்ரீயாக பாருங்க. முடிச்சு சொல்லி பாருங்கள், ஒரு ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட். ஓகே, பண்ணி பாருங்கள். நன்றி.